ஹே கைஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்னைக்கு வீடியோவில் என்னென்னா, சம்மர் ஆல்மோஸ்ட் முடிய போகுதுங்க. இப்போ ஆட்டம் ஸ்டார்ட் ஆகுது. காலையில் சூரியன் உதிக்கிறதே லேட்டாக தான் உதிக்குது. சரி, இன்னைக்கு நம்ம நியூசிலாண்டில் நம்ம வீட்டு பக்கத்தில் ஏர்லி மார்னிங் எப்பயுமே என்னோட ரொட்டீன் 5 AM ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கே ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. 5:25-30 இருக்கும். இப்போ வெளியில் காலையில் ஏர்லி மார்னிங் எப்படி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் நெய்பர்ஸ்லாம் நம்மளோட பேசுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ காலையில் நான் பசங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. என்னோட காலையில் வேலைகளை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெளில போய் பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் எந்திரிச்சு ரிஃப்ரெஷ்லாம் பண்ணிட்டேங்க. கிச்சனில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நேற்று கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, அதனால நிறைய பாத்திரம் ஆயிடுச்சு. நேற்றே எல்லாம் ரெடி பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி காலையில் ஸ்பெகட்டி செய்யலான்னு சொல்லிட்டு சரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஸ்பெகட்டிங்க ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும். அதனால் சரி ஈஸியாக இன்றைக்கி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான். அப்புறம் பயிர் முளை கட்டுறதுக்கு வச்சுருக்கேன். சரி சாலட் மாதிரி போட்டு சாப்பிட்லான்ட்டு லைட்டாக தான் முளை கட்டியிருக்கு. நேற்று ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நைட்டு தண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் இந்த பாத்திரத்தில் மட்டும் கீழே தண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னா இப்படி அடியில் இப்போ காலையில் எழுந்திரிச்சு இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன். நைட்டு கொஞ்சம் தான் தண்ணி வச்சேன், இப்படி படுற மாதிரி வைக்கலை. ஸோ இது கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா முளை கட்டிடும். அப்புறம் சாலட் மாதிரி போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் லென் டேஸ்ன்றதுனால நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா இந்த நான்வெஜ் 40 டேஸ் இருக்கலாம் சாப்பிடாம அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் எங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் நிறைய வேணும்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் இருக்குங்க. பசங்களுக்கு சிக்கன் டீஃப்ராஸ்ட் பண்ண வச்சுருக்கேன். இதை மட்டும் கொஞ்சோண்டு ஃப்ரையரில் வச்சு அந்த ஸ்பெகட்டி மேலே வச்சு கொடுத்துட்டோம்னா சாப்பிட்ருவாங்க. வாங்க இப்போ லைட்டாக இந்த வேலைகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வெளியே போய் பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு வேலையாக நம்ம சுடுதண்ணி வச்சிடலாங்க. சுடுதண்ணி வச்சு கொஞ்சம் கிளாஸில் ஊற்றிட்டு நம்ம போயிட்டோன்னா வரதுக்குள்ளே ஆறிடும். அதுக்குள்ளே நம்ம வெளில போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்க, இப்போ கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் கிச்சன். அந்த தண்ணியெல்லாம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம வெளில போய் பார்த்துட்டு வரலாம். இருட்டாக தான் இருக்குது. இப்போ தான் போய் பார்த்த லைட்டாக கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. 5:35-40 ஆயிடுச்சுங்க. சரி வாங்க வெளில போய் பார்க்கலாம். கொஞ்சம் லைட்டாக குளிருது, அதனால கொஞ்சம் ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா போகலாம். வாங்க போய் பார்க்கலாம். காலையில் நான் தாங்க அர்லி மார்னிங் எழுந்திரிச்சு இங்கிட்டு அங்கிட்டு நடந்துட்டு இருப்பேன். ஆனால் வெளியெல்லாம் போனதில்லை. பாருங்கள், இருட்டாக தான் இருக்குது. சம்மரில் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த டைம்லாவே நல்லா வெளிச்சம் வந்துடும். இப்போ பாருங்கள் இருட்டாக தான் இருக்குது. சாத்திட்டு போவோம். நம்ம பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம நெய்பர்ஸ்லாம் அந்தளவுக்கு நம்ம ஊரில் மாதிரி பேச மாட்டாங்க. ஆனால் பார்த்தா சிரிப்பாங்க.
அவங்க எங்கே காலையில் போகும்போது பார்ப்போம், சம்டைம்ஸ் லீவ் டைமில் பார்ப்போம். வந்து ஃபிலிப்பைன்ஸ் இருக்காங்க, அந்த பக்கம் வந்து நியூசிலாண்டர்ஸ் இருக்காங்க. இருட்டாக இருக்குது, கீழே என்ன இருக்குன்னெலாம் தெரியல. நியூசிலாண்ட்லலாம் பாம்புலாம் இல்லைங்க, அதனால் தைரியமாக போகலாம். ஓகே, ரோட்டில் ஒரு காக்கா ஒன்றுமே இல்லை. ஆனால் ஏர்லி மார்னிங் வந்து சம்டைம்ஸ் நம்ம வேலைக்கு போவாங்களே சீக்கிரமாக, ஷிஃப்ட் ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட் அவங்கெல்லாம் போவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்பேஜ் டே, டியூஸ்டே நைட் வச்சிட்டோம்னா வெனஸ்டே காலையில் வந்து நம்ம ஃபுட் ஸ்க்ராப்பையும் இல்லை மற்ற வேஸ்ட்டையும் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம ஏரியா வந்து காலையில் இப்படி தாங்க இருக்குது. ஒரு கார் கூட போகல. நம்மளோடது வந்து கொஞ்சம் ரொம்ப மெயின் ரோட் கிடையாது, கொஞ்சம் உள்ள ஸ்ட்ரீட் மாதிரி தான். ஓகே, வாங்க போயிடுவோம். அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் 8 மணிக்கு மேலே இல்லைன்னா இந்த ஏர்லி மார்னிங்லாம் வந்து ஆள் நடமாட்டம்லாம் அந்தளவுக்கு இருக்காதுங்க. அதனால் நம்ம போனது கிடையாது. எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மோஸ்ட்லி 4 வீலர்ஸ் வச்சுருப்பாங்கல்ல, அதனால் அதில் போயிடுவாங்க. நடமாட்டம்லாம் வந்து நம்ம ஊர் அளவுக்கு இருக்காதுங்க. எல்லோ கலர் ஃப்ளார் வந்து இந்த இருட்டுலேயும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. சரி வாங்க நம்ம உள்ளே போயிடுவோம். பூச்செடி இது வந்து பேக் சைட் ஆஃப் த ஹவுஸ். லாண்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா இங்கிட்டே இருக்குது. போட்டுட்டு நம்ம போயிடுவோம். ஓகே, தண்ணி இன்னும் கொதிச்சு முடிக்கல. கொதிச்சதும் தான் நம்ம பாஸ்தா போடணும். அதுக்குள்ளே வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருவோம். இந்த பிளைண்ட்ஸ் ஓப்பன் பண்ணலாம், கொஞ்சம் வெளிச்சமானதும் நம்ம போகலாம். ஏன்னா வந்து ரொம்ப இருட்டாக இருக்கா, எனக்கே வந்து லைட்டாக பயம் வந்துருச்சு. சிங்கப்பூர்லலாம் நைட் 12 மணிக்கு கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்து நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்கோம். பயம் அந்தளவுக்கு இல்லை. இப்போ நம்ம ஊர்லலாம் இந்தியாவில் சென்னையில் போனால் கூட ரொம்ப இருட்டாக இருந்தால் நம்ம போக ஒரு லைட்டாக பயம், லைட்டில் நிறையவே பயம் இருக்குங்க. இப்போலாம் போனோன்னா அந்தளவுக்கு கால் நடமாட்டம்லாம் இல்லை. அந்த மாதிரி தாங்க இங்கேயும். நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து நம்ம நடந்துக்க வேண்டியது தான். ஸோ இன்னும் இருட்டாக தான் இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் நல்லா வெளிச்சம் வந்த பிறகு நம்ம ஒன் மோர் டைம் போய் பார்க்கலாம். இப்போ கண்டிப்பாக 6:50 5:50 இருக்கோங்க. குளிர் வேறு ஸ்டார்ட் ஆயிருச்சு. குளிர் வேறு கொஞ்சம் நல்லாவே ஸ்டார்ட் ஆயிருச்சு. வெயில் இருந்தப்போ எப்படா வெயில் போகும், ரொம்ப சூடாக இருந்தது. வெயில் போகும், எப்போ குளிர் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ குளிர் வந்த பிறகு கொஞ்சம் வெயிலாக இருந்தால் நல்லா. ஆனால் வெளிச்சம் வந்துட்ட பிறகு நல்லாவே சூரியன் ஒளி நல்லாவே ஹாட்டாக இருக்குது. இந்த காலையில் கொஞ்சம் குளிர் எடுக்குது. இன்னும் வின்டரில் பயங்கரமாக இருக்கும். சரி, நான் இதை எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வாட்டி வெளில போய் பார்க்கலாம். சிக்ஸ் 6:30 ஆயிடுச்சுங்க. இன்னும் வந்து ஓகே, ஓரளவுக்கு வெளிச்சம் வந்திருக்கு. சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா 6:30 6:40க்கெலாம் நல்லா வெளிச்சம் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா
ஓரளவுக்கு நல்லாவே வெளிச்சம் வந்துடுச்சு. இன்னும் சூரியன் உதிக்கலை, கொஞ்சம் வந்து லைட்டாக தான் இருட்டாக இருக்குது. 7 o'clockலாம் நல்லாவே வெளிச்சம் வந்துடும். பாருங்கள், ஆட்டம் ஸ்டார்ட் ஆகுதா, இந்த மாதிரி ஆகுது. கதவை திறந்து விட்டாலே சரியாயிரும் அப்படின்னு சொல்லியாச்சு. பசங்க வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு லஞ்சும் பேக் பண்ணிடுவேன். பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சம் வந்துருச்சு. ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு நம்ம நார்மல் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸ்கூல் டைமில் அந்த மார்னிங் ஸ்கூல் டைம்லேயும் ஒரு 3:30 மாதிரி ஸ்கூல் முடியும். அப்போ 3 o'clock முடியும். 3:30 4 வரைக்குமே ரோடெல்லாம் பிஸியாக இருக்குங்க. பசங்க வர்றதும் போகிறதுமா இருக்கும். மற்றபடி ரோட்டில் வந்து அந்தளவுக்கு ஆள் நடமாட்டம் இருக்காதுங்க. கொஞ்சம் அப்படியே காலியாக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்கூல் டைமில் மட்டும் கொஞ்சம் பிஸியாக இருக்கோங்க. எல்லார் வீட்லேயும் 4 வீலர் இருக்கிறதுனால எல்லோரும் வண்டியிலே போயிடுவாங்க. ரோட்டில் நடமாடுறது அந்த அளவுக்கு இருக்காதுங்க. ஸோ இதுதான் நியூசிலாந்து லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு போயிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.